இர்ஃபானா டக்கேர் கோபி ஹுண்டாய் அசண்ட் சிஆர்டி டீசல். இதுக்கு கிளச் பிளேட்ஸ் மாற்றோம். ரிலீஸ் பேரிங் அவுட்ரு. இது புதுசு, இது புதுசு, இது பழசு. தேஞ்சு போச்சு. பிளேட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தேஞ்சிருச்சு. இதுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டெப் எப்படி இருக்குது, இந்த கோடு எப்படி இருக்குதுன்னு. ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக போயிடுச்சு. இது ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இது இந்த சைடுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கீர் பாக்ஸ் சைடு. இதே வந்து திருப்பி வச்சா இது ஃப்ளைவீல் சைடு. ஃப்ளைவீல் சைடு ப்ளைனாக இருக்கிறது ஃப்ளைவீல் சைடு, ஸ்டெப்பு வர்றது கீர் பாக்ஸ் சைடு. ஓகே. இர்ஃபானா டக்கேர் கோபி ஹுண்டாய் அசண்ட் கிளச் மாத்திரம். இதில் வந்து பார்த்தா ரிலீஸ் பேரிங் வந்து ஒரு டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து அமுத்துனா பிஸ்டன் அமுத்துறப்போ ஆப்போசிட்டில் இழுத்துறப்போ கிளச்சு க்ளோஸ் ஆகிடும். ரிட்டர்ன் பண்ணுறப்போ தள்ளுது. அப்போது இதில் வந்து கல்ட்ருக்கு வந்து இதுக்குள்ள வந்து பெயிண்ட் மார்க் ஒன்று பண்ணிக்கிங்க. லாக்கு பண்ணிவிட்டு பியரிங் வராது. இப்படி பண்ணாலும் ரிலீஸ் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்னா இதை லூஸ் பண்ணி நட்டு, இந்த நட்டு 14 சைஸை கழட்டி இதை வந்து க்ளோஸ் பண்ணி இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்போ இழுத்தா வந்துடும். அவ்வளோதான், ரிலீஸ் ஆயிடுச்சு. எடுத்துகிட்டு நியூ பேரிங் இது வந்து கிளச்சில் போய் அப்படியே ஃபிட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாக் ஆகிற மாதிரி.